மாயா மாயா, நான் வாசலை கூட்டிட்டு எவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன், இன்னும் எந்திரிக்காம இருக்க. சீக்கிரம் எந்திரிச்சு போய் குளி. என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ காலையில எழுப்பி விட்டுருக்கீங்க? எதுக்குமா இவ்ளோ சீக்கிரம் எழுப்புனீங்க? இப்பவே குளிச்சு நான் என்ன பண்ண போறேன்? சரியா போச்சு போ. போக போக இப்படியே சோம்பேறித்தனமாக ஆயிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறது? இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, நம்ம சேர்ந்து கோயிலுக்கு போகலாம். ஓ இவ்ளோதானா? இதுக்கு தான் இவ்ளோ அவசரப்படுத்துறீங்களா? சரி ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இரு மாயா, நான் அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ போய் குளி. என்னம்மா நீங்க இப்பதான் ரெஸ்ட் ரூம்லாம் போய் க்ளீன் பண்ணுவீங்களா? முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டு என்னை எழுப்பி இருக்க வேண்டியதானே. இப்போ என் தூக்கம் போச்சு பாருங்க, போங்கம்மா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து எழுப்பியிருந்தா இன்னும் அரை மணி நேரம் லேட்டாக தான் ஆயிருக்கும். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு, அதுக்குள்ளே நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்போ பாரு தூக்கம் தூக்கம் தூக்கம். ஒரு நல்ல நாள் கூட சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு இவ்வளோ அழுகிற. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படி தான் போல. ஐயோ பாத்ரூம்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கே, சீக்கிரம் க்ளீன் பண்ணணும். இல்லைனா மாயா குளிக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆக்கிடுவா. அப்புறம் கோயிலுக்கு போக லேட் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிட்டு அவரை குளிக்க அனுப்பிச்சி விட்டுற வேண்டியதான். மாயா மாயா, சீக்கிரம் வாமா, நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சீக்கிரம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குளிச்சிரு. சரிம்மா சரிம்மா, எத்தனை வாட்டி தான் சொல்லுவீங்க? காலையில இருந்து இப்படி அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு வேலையும் ஓடாதுமா. அம்மா எப்பயுமே இப்படிதான் அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பொறுமையா ரெஸ்ட் ரூம் போயிட்டு பொறுமையா குளிக்கலாம். ஹை, இன்னைக்கு கோவிலுக்கு வேற போறோம். நிறைய ஸ்நாக்ஸ், தின்பண்டம், பிரசாதம் எல்லாமே கிடைக்கும். ஜாலி. மாயா மாயா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? குளிக்கிற சத்தமே கேட்கலையே. உள்ள குளிக்கிறியா? என்ன பண்ற? என்னம்மா நீங்க ரெஸ்ட் ரூம் கூட போக கூடாதா? இப்பதாம்மா ரெஸ்ட் ரூம் போய் முடிச்சேன். இனிமே தாம்மா குளிக்கணும். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கம்மா. ரொம்ப அவசரப்படுத்துறீங்க நீங்க. பிரஷ் பண்ண வேணாமா? எதுவுமே பண்ணாம எப்படி குளிக்க முடியும்? சரி சரி, சீக்கிரம் வா மாயா. நார்மல் டேஸில் பண்ணுற மாதிரி ரொம்ப நிதானமாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காத. சட்டு புடுன்னு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வா. இதோ வரேம்மா வரேம்மா. வெளியே நின்று ஏமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? இப்போதாம்மா ப்ரஷ் பண்ணி முடிச்சேன். இனிமே தாம்மா குளிக்க போகிறேன். சரி சரி மாயா, கோவிலுக்கு வேற போகணும். ஸோ தலைக்கு குளிச்சிரு, சும்மா மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்துடாத. சரிம்மா, தலைக்கு தாம்மா குளிக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் வேற ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கம்மா. என்னம்மா இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க வெளியே இருந்து? எனக்கு எதுவுமே பண்ண முடியலம்மா உங்களால். சரி சரி, நான் போகிறேன். இந்த அம்மா என்ன இன்னைக்கு ரொம்ப நம்மளை போட்டு பாடா படுத்துறாங்க. குளிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நிம்மதியாக ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக விட மாட்டேங்கிறாங்க. சே, ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வந்தாலே ஏன் தான் இந்த அம்மாக்கெல்லாம் இப்படி ஆயிடுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இருக்கிற எல்லா டென்ஷனையும் நம்ம மேலே கொட்டுறாங்க. அப்பாடா, இந்த ஷவரில் குளிக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட குளிக்கலாம். ஆனால் இவ்வளோ நேரம் குளித்ததுக்கே அம்மா என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ சீக்கிரம் குளிச்சுட்டு போயிடலாம். வேற எப்பயாவது நல்லா குளிச்சுக்கலாம். சோப்பு வேற போடணும். சோப்பு வேற தீர்ற மாதிரி இருக்கே. சரி ஓகே, இன்னைக்கு குளிக்கிறதுக்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு குளிச்சிடலாம். நாளைக்கு வேற சோப்பு மாற்றிக்கலாம். தலைக்கு வேற குளிச்சாச்சு. இனி இதை காய வைக்கிறதுக்கு போராட்டமாக இருக்குமே. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ. ஒரு வழியா குளிச்சு முடிச்சாச்சு. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்புவோம். அம்மா அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கல்ல, நான் குளிச்சு முடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? கோயிலுக்கு கிளம்ப ரெடியா? என்ன மாயா, அப்படியே தலையில துண்டை கட்டிட்டு வந்து நிக்கிற? போய் வெயில நல்லா காய வை. தலையை காய விட்டு தலை வாரிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். சரிம்மா, நான் கோயிலுக்கு வரேன். ஆனா நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். அங்க வந்து இது வேணாம் அது வேணாம்னு சொல்லக்கூடாது. நான் போய் தலையை காய வச்சுட்டு வந்துடுறேன்.